இது வெளிப்படையாக பேசுகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னு. அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து பெற்றுக்கொண்ட ஒரு பதவியை சசிகலா என்கின்ற ஒருவரை எவ்வளவு கேவலமாக எடப்பாடி பேசினார். அவருடைய குழு என்ன பேசிச்சு? ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சாக்கடை ஜலம்னாலும் பரவாயில்ல எடுத்து கொட்டிக்கோங்கோ, தீயை அணைக்கணும்னா சாக்கடை ஜலத்தை கூட பயன்படுத்திக்கோங்கோ அப்படின்னார் சசிகலாவுக்கு. சிறையில் இருந்து மிகப்பெரிய வரவேற்புடனும் எதிர்பார்ப்புடனும் வரவேற்கப்பட்ட சசிகலா தன்னைத்தானே முடக்கி கொண்டதற்கு உள்ளான பின்னணி என்னன்னா உங்களுக்கு தெரியும். எதன் பொருட்டு எந்த மிரட்டலின் காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியில் வரலன்றது எல்லாருக்கும் காரணம் தெரியும். டிடிவி தினகரனும் அப்படிதான் வெகு நாள் பதுங்கு குழிக்கு போயிட்டார். ஓ பன்னீர்செல்வம் தான் செய்த துரோகத்தின் விளைவாக தனது மக்களுக்கு எதிரானவராகவே அவர் பார்க்கப்பட்டார். ஆகவே அவருடைய உயரம் என்பது குறைக்கப்பட்டது, அவரையும் குறைச்சிக்கிட்டார். எனக்கு மோடி சொல்றபடி தான் எல்லாம் நான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு தேர்தலில் போய் நின்னாரு. மோடி கவுத்து விட்டாரு. இன்னைக்கு விமான நிலையத்தில் போய் ஒரு ஒபீடியன் சர்வெண்ட்டாக கையை கட்டி நின்னா கூட கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாத நிலைமைக்கு ஓபிஎஸ் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் பாருங்கள், சசிகலாவை ஓரங்கட்டிட்டு, தினகரனை ஓரங்கட்டிட்டு, ஓபிஎஸ்ஸை ஓரங்கட்டிட்டு இந்த பக்கம் எடப்பாடியை பூஸ்ட் பண்ணாங்களா? இதுதான் பேர் சிஸ்டமிக் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு செங்கல்லா உருவுற வேலையை அதிமுக என்ற கட்டிடத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கல்லையும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2-3 வருடங்களாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அமித்ஷா ஒரு கட்டத்தில் பேசுறாரு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுகன்னு பேசுறாரு. ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, சிறைச்சாலைக்கு சென்றவர் மரணத்தின் காரணமாக தண்டையிலிருந்து தப்பிவிட்டார். உயிரோடு இருந்தால் 6 வருடத்திற்கு அவரால் தேர்தலில் பங்கேற்றிருக்க முடியாது என்பது சட்டம் எலிமெண்டரி ஸ்கூல் போய் படித்தவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த இயக்கத்தை ஊழல் இயக்கம் சொல்லிட்டு ஒரு ஊழல் தலைவியை தலைவியாக கொண்டிருக்கின்ற இயக்கத்தை கூட்டணியில் வரவழைக்கிறதுக்கு உண்டான எல்லா சாமபேத தண்டம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கூட்டணிக்குள்ளார இருக்கணுன்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்த இடத்திற்கு நகர்வதற்கு அந்த கட்சியை திட்டம் போட்டு உடைக்கிறது அஜித் பவாரை எப்படி உடைச்சாங்களோ, ஷெண்டே வச்சு எது சிவசேனா எப்படி உடைச்சாங்களோ, சிராக் பவானை வச்சு ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி எப்படி உடைச்சாங்களோ, இன்னைக்கு கடைசியில் சந்திரசேகர ராவ் வீட்டு வரைக்கும் வந்திருக்கு அந்த பாலிடிக்ஸ். கவிதா கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு எங்கே போய் சேர போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. குடும்பங்களை உடைப்பதில், இயக்கங்களை உடைப்பதில், சித்தாந்தத்தை உடைப்பதில், பண்பாட்டை உடைப்பதில், கலாச்சாரத்தை உடைப்பதன் மூலமாக தாங்கள் நினைக்கின்ற ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைமை, ஒரே மொழி என்பதை கொண்டு வருவதற்காக